விஜய் ரசிகர் இவரு. விஜய் ரசிகர் கிட்ட கேட்போம் எப்படி இந்த ஆட்சி போய்கிட்டு இருக்குன்னு. சொல்லுங்க தலைவரே, நீங்க ஒரு விஜய் ரசிகர், ஆட்சியை பத்தி. நான் வந்து ஒரு விஜய் ரசிகர், சரியா? என்ன வந்து நீங்க வந்து பழைய போஸ்ட் எதுல பார்த்தாலும் விஜயோட ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் ஷோ நைட்டு 1:30 மணியா இருக்கட்டும் 2 மணியா இருக்கட்டும், துப்பாக்கி படம் 5 ஷோ பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான விஜய் ஃபேன், சரியா? ஆனா விஜய் ஒரு ஆக்டரானா பிடிக்கும், ஒரு ஆக்டரா அஸ் அ ஆக்டர் அவனுக்கு பிடிக்கும். ஆனா வந்து பொலிட்டிக்கலா வரப்ப அவருக்கு அந்த லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி இருக்கா, அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கா, அது தெரியாம நம்ம வந்து போய் ஓட்டு போடுங்கிறது வந்து அது நம்மளோட முட்டாள்தனம். அது நம்மளை மட்டும் பாதிக்காது, அடுத்த தலைமுறையை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதாவது இங்க நிறைய பேர் வந்து மாற்றத்துக்காக ஓட்டு போட்டேங்கிறீங்க. அந்த மாற்றம்ங்கிறது எதை நோக்கி மாற்றம் போகுது? நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு போறீங்களா, இல்ல நீங்க உங்களுக்கே நீங்க மாற்றம் கொண்டு வரீங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஜஸ்ட் வந்து குதிரைக்கு கடிகால கட்ட மாதிரி ஒரு கூட்டம் மாற்றம் போறீங்க. எதுக்கு மாற்றம்? குதிரை எப்படி ஓடும் அந்த மாதிரி ஓடுறீங்களே தவிர உங்களுக்குன்னு ஒரு கோல் இல்லை, ஒரு டார்கெட் இல்லை, ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை. ஸோ அஸ் அ விஜய் ஃபேனா நான் வந்து ஓகே, சூப்பரா நடிக்கிறாரு, ஆக்டிங் பண்றாரு. சட்டசபையில் ஆக்டிங் தேவையில்லை. சட்டசபையில் எங்களுக்கு பாலிசி வேணும், எங்களுக்கு ஸ்கீம்ஸ் வேணும், எங்களுக்கான என்ன growth நீங்க கொண்டு வர போறீங்க. அஸ் அ நான் ஒரு இன்ஜினியருக்கு என்ன கொடுக்க போறீங்க, சரியா? அடுத்து வந்து ஒரு பிசினஸ் நீங்க என்ன கொண்டு வர போறீங்க, அதுதான் எங்களுக்கு தேவை. நீங்க சட்டசபை போய் இப்படி பண்றதுக்கு இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு இன்ஜினியருக்கு எதுவுமே இல்ல. இன்ஜினியரா? விவசாயிகளுக்கு எதுவுமே இல்ல, இன்ஜினியருக்கு என்ன கொடுக்க போறாங்க? விஜய் ரசிகர் இவ்வளவு தெளிவா பேசுறாரு. இல்ல, நான் விஜய் ரசிகனா இருக்கலாம், தற்குறியா இருக்க கூடாது. இல்ல, தற்குறி வேற, ஃபேன்ஸ் வேற. ஃபேண்டம் ஜோம்பியா மாறினாதான் தற்குறி. ஃபேனா இருக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. சிட்டிசனா இருங்க, பொலிட்டிஷியனா இருங்க, ஆக்டரா இருங்க. எல்லாத்தையும் ஒன்னாக்கி நான் இவரை தான் ஃபாலோ பண்ணணும் முட்டாள்தனம் ஃபாலோ பண்றதுதான் ஃபேண்டம். சூப்பர் பிரதர். தேங்க்யூ.